உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, கேட்போம். உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தெச்சிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தெச்சிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. காதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே அப்பா, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்ல, திறமன்னு சொல்ல
கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில்
வாழ்க்கைக்கு வாழ வேண்டவரே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்ணிலாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணிலாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்ணிலாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணிலாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமானின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாட்சி பெற்றுயர்த்திடுவோமே மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமானின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாட்சி பெற்றுயர்த்திடுவோமே நாங்கள் குறுகிட மாட்டோம் புல்விட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் புல்விட மாட்டோம் கரையில்லா தேவனின் எல்லாரும் சொல்றாங்க குறுகிட மாட்டோம் குறுகிட மாட்டோம் புல்விட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்ணிலாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணிலாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அடைப்போம் ஆண்டவர் மார்பில் சுகிப்போம் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அடைப்போம் ஆண்டவர் மார்பில் சுகிப்போம் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வாரா பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்ணிலாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணிலாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர்
விசுவாசத்தை பெருக செய்கிறவர், விசுவாசத்தை துவங்கினர் அவர் அல்லவா? அந்த விசுவாசத்தை விடாதபடி கர்த்தர் உயிருள்ளவர், ஜீவன் உள்ளவர். ஓ, எல்லாவற்றுக்கும் அவர் எனக்கு போதுமானவர். இந்த நிமிஷம் வரை கைவிடாதபடி நடத்தின தேவன். எஸ் ஜீசஸ். மனுஷர் மத்தியிலே, சத்துருக்கள் மத்தியிலே, எங்களை நித்திக்கு துன்பப்படுத்துற மத்தியிலே பதறாத வாழ்வு, சிதறாத மனத்தை கர்த்தர் பரிசாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தத்தக்கதாய் கர்த்தர் ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எஸ் ஜீசஸ். எஸ் லார்ட். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். விசுவாசமாய் நம் வீட்டிலே கர்த்தர் ஆனந்த துதி ஒளி கேட்கத்தக்கதாய், அவர் ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கத்தக்கதாய் நம் குடும்பத்தை நிரப்ப நல்லவர். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எஸ் லார்ட். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது. அவருடைய திட்டம், தீர்மானம் மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரை காப்பாற்றி வழி நடத்தின ராஜாதி ராஜா. நம் விசுவாசத்தின் அறிக்கை, நானும் என் வீடும் வீட்டார் அனைவரும் ராஜாதி ராஜாவை மாத்திரம் யோசுவா சொன்ன விதமாய் கர்த்தரை மாத்திரம் தான் நாங்கள் துதிப்போம். அவரே மகிமை பொருந்திய ராஜாதி ராஜா, அவரே சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட். ஓயாமல் நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே, ஓயாமல் நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. ஓமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசுவாவை எப்படி வெற்றியாய் எல்லா பாதையிலும் ஆண்டவரே, ஒரு சில நேரத்தில் தவறி போகும் பொழுது உடைய வார்த்தையை கேட்காதபடி அப்ப அந்த தோற்று போகும் பொழுதுமெல்லாம் ஆண்டவர் நீர் உணர்த்தி 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 யோசுவாவை வழி நடத்தின தேவன் ஆண்டவர். நாங்கள் தவறி போகும்போது, விசுவாசத்துல குறைந்து போகும்பொழுது, ஓ தேவையற்ற பலனற்று பலவீனத்திலே உங்களுடைய பலன் எங்களுக்கு பூர்ணமாய் விசுவாசத்தில் சோர்ந்து போகும்போது எங்களுக்கு திட நம்பிக்கை, விசுவாசத்தை தைரியப்படுத்துகிற ராஜாதி ராஜா, நாங்கள் உம்மை மாத்திரம் ஓயாமல் துதித்து பலனோடு வாழத்தக்கதாய், தைரியத்தோடு வாழத்தக்கதாய், விசுவாசத்தோடு வாழத்தக்கதாய் உம்முடைய விசுவாசத்தை எங்களுக்குள் பெருக்கும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை பெருக செய்கிறவர், சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவரே. எஸ் லார்ட். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போட காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போட காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.
ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. காரு போல சுமந்தீரே நன்றி. அன்றென்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்ற காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நிறைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாம
சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. எங்களை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. இனியும் சுமக்க போகிறவரை, இனியும் ஏந்த போகிறவரை, இனியும் எல்லா விதத்திலும் தப்பித்து பாதுகாக்கிறவரை, அவரை ஜீவ சுவாச காற்றாயிருந்து வழி நடத்த போகிறவரை, ஓ ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். உமக்கே கனமாண்டவர், உமக்கே மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், உமக்கு துதி செலுத்துகிறோம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேமுடைய லைவ் ஆராதனை இயேசு நாமத்திலே உங்களை அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், அந்த காலை ஆராதனை ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ எல்லா விதமான பொருட்களை கருவிகளை கர்த்தர் கிருபையாய் மறைத்துக்கொள்ளும் இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட நான் பார்க்க போகிற வசனம், அதற்கான தலைப்பு மகிழ்ச்சியுடன் தேவனுக்கு சேவை செய் என்ற தலைப்பில் நாம் பார்ப்போம். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவுக்கு நாம் மகிழ்ச்சியோடு கூட நாம் சேவை செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் சர்விங் த லார்ட். நாம் மனப்பூர்வமாக உள்ளத்தில் முழு அன்போடு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம முன் வந்து ஆலயத்தில் ஊழியத்தில் சேவை செய்யணும். சர்விங் த லார்ட் என்று வேதம் கூறுகிறது. தேவனும் அதை தான் எதிர்பார்க்கிறார். மிக முக்கியமான காரியம் நம் மனப்பூர்வமாய் வந்து தேவனுக்கு சேவை செய்கிற ஒரு காரியம். தேவாலயம் என்பது தேவாலயம் ஒரு நிகழ்ச்சியாய் மாறும்போது, அதாவது சாங்சுரி, தெய்வ இல்லம் ஒரு தியேட்டராக மாறும், சபை பார்வையாளராக மாறும், வழிபாடு பொழுதுபோக்காக மாறும்,
மேலும் மனிதனின் கைத்தட்டல் மற்றும் அங்கீகாரம் வெற்றியின் அளவுகோலாக மாறும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனப்பூர்வமாய் தான் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் என்று வேதம் சர்வ் செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் படித்து நாம் வேதம் என்ன சொல்கிறது என்பதை இந்த காலையில நாம் பார்க்கலாம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 47. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். ஆண்டு சொல்ற, நீங்க சகலமும் பரிபூர்ணமா இருக்கும்போது, நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது, களிப்போடு இருக்கும்போது, அப்போதான் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை நாம் தொழுது கொள்வதற்கு அநேக விதமான வாய்ப்புகள் இருப்பதை நாம் பார்க்கணும். தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தமாக நமக்கு எல்லாம் பரிபூர்ணமா இருக்கும்போது, தேவன் நம்மை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நாம் வைத்திருக்கும் போது, அந்த நேரத்தில் கூட நாம் தேவனை நாம் பணி செய்யாமல் இருப்போமானால், துதிக்காமல் இருப்போமானால், அப்போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நன்மைகள் வராதுன்னு வேதம் கூறுகிறது. இஃப் யூ டு நாட் சர்வ் த லார்ட் யுவர் காட், உங்கள் தேவனாகிய ஆண்டவருக்கு நீங்கள் சேவை செய்யாவிட்டால், ஆண்டவருக்கு நாம் சேவை செய்யாவிட்டால், பணி செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்று அடுத்த வசனம் நமக்கு சொல்கிறது. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாக இருப்ப சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து திருமட்டும் இரும்பு நுகத்தடியின் உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஆண்டவரை நாம் மனப்பூர்வமாய் நாம் சேவை செய்யாமல் போமானால் என்ன சொல்ல வருகிறார் என்று நாம் பார்க்கும்போது, உனக்கு இருக்கிற எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும். உன் நன்மைகள், ஆசீர்வாதம், சுகம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும். அது மட்டுமல்ல, உன் கழுத்தில் இரும்பு நுகம், ஒரு பெரிய ஒரு இரும்பு வளையத்தை கழுத்திலே போடுவது போல சத்துரு போடுவான். நீ கர்த்தர் உனக்கு விரோதமாக அனுப்பும் சத்துருகளை சேவிப்பாய். அப்போது என்ன செய்கிறோம்? நாம் ஆண்டவரை சேவிக்காமல் போய் சத்ருவை நாம் சேவிப்போம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதில் ஆண்டவரை சேவிக்கிற நாம், அவருக்கு சர்வ் பண்ற நாம், நமது வாழ்க்கையிலே நாம் எப்போதும் பெருமை பாராட்டாமல், வாழ்க்கையில நாம் தாழ்மையோடு தலைகணம் இல்லாமல் ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கு நாம் பணி செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. மத்தேயு சொல்றார் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 20:26 நாம் பார்க்கிறோம். மத்தேயு என்ன சொல்ல வரார் என்று நாம் பார்க்கும்போது வசனம் நமக்கு கூறுகிறது 20:26. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடமா. ஆண்டு சொல்றான், உங்களுக்கு அப்படி இருக்கலாகாது. நீங்க உலக ஜனங்களைப் போல, ரட்சிக்கப்படாத ஜனங்களைப் போல நீங்கள் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. உங்களால் அப்படி இருக்கலாகாது. நீ பெரியவனாக இருக்க விரும்பினால் நீ பணிவிடை செய்யணும், சேவை செய்யணும். யூ ஹாவ் டு சர்வ் த லார்ட் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கு சேவை செய்வது என்றால் வெறும் பிரசங்கம் பண்ணுவது மட்டுமல்ல, பாடுவது மட்டும் இல்லை, வாசிப்பது மட்டும் இல்லை. கர்த்தருக்கு நம்மால் என்னெல்லாம் முடியுமோ அந்தந்த காரியங்களை, சின்ன காரியம் வந்தால் கூட அந்த காரியங்களை செய்கிற மகனாய் மகளாய் நம்ம இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நீ பெரியவனாய் இருக்க விரும்பினால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெரியவனாய் இருக்க நாம் விரும்பதை காட்டிலும் நாம் பெரியவனாய் இருக்க விரும்ப வேண்டுமானால் ஆண்டவராய் இருக்கிற இயேசுக்கு நாம் பணி செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. 27 சொல்லுகிறது, உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவான். நீ முதன்மையா இருக்க விரும்பினால் நீ உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவான். நாம் முதன்மையா இருக்க வேண்டுமானால், நல்ல உயர்ந்த இடத்துல இருக்க நமக்கு விருப்பம் இருக்குமானால், அது மற்றவருக்கு நாம் பணி செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் வேதம் கூறுகிறது. 28 வாசிக்கிறோம். ஏன் சொல்றா? அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றார். இயேசு குறித்து நாம் சொல்லும் போது இயேசு என்ன செய்தாரா? இயேசு தனக்கு எல்லாரும் சேவை செய்யணும் என்று வரவில்லை, மற்றவருக்கு சேவை செய்ய வந்தார் என்று நாங்கள் மத்த எழுதுகிறார். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் எல்லாரும் அவருக்கு வேலை செய்யணும், அவருக்கு பணி செய்யணும், அதுக்காக ஆண்டு வரல. வேதம் சொல்கிறது மற்றவருக்காக சேவை செய்யணும், அதுக்காக தான் தேவன் வந்தார் என்று
வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். கர்த்தருக்கு நாம் சேவை செய்யும் போது, பணி செய்யும் போது வாழ்க்கையிலே வருகிற பல நன்மைகளை நாம் காணலாம் என்று வேதம் பல இடத்துல நமக்கு நினைவு கூறுது. பவுல் எழுதுகிறார், கலாத்தியர் திருச்சபைக்கு பவுல் எழுதுகிற காரியங்கள், அந்த சபையை பலப்படுத்தவும் சபைக்கு சில ஆலோசனை சொல்லவும் கலாத்தியர் பட்டணத்தில் எழுதுகிறார். 5ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறோம். சகோதரரே, நீங்கள் சுயதீனத்துக்காக அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயதீனத்தை நீங்கள் மாமிசத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், சர்வ் தி லார்ட். நீங்கள் சுயாதீனத்துக்காக அழைக்கப்பட்டீர்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், செட் ஃப்ரீ, லிவ் இன் ஃப்ரீடம். விடுதலை பெரும்படியாக தான் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். சுயாதீனம், செட் ஃப்ரீ. இந்த சுதந்திரத்தை உனக்காக மட்டும் நீ பயன்படுத்தாமல் தேவனுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். வேதம் போதிக்கிறது. நமக்கு விடுதலை ஆக்கியிருக்கிறார், விடுதலையா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஓய்வு நேரத்துல, ஃப்ரீ டைம்ல ஏதாவது நாம் ஆண்டவருக்கு நாம் பணி செய்ய வேண்டும் வேதம் கூறுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு கணவன் அவர் மனைவி இடத்துல, பிள்ளை இடத்துல எனக்கு உங்களோடு கூட பேச நேரமில்லை என்று சொல்வாரானால், ஒரு வீட்டின் தலைவன், ஒரு கணவர் தன்னுடைய மனைவியோடு பிள்ளையோடு எனக்கு உங்களோடு கூட பேச நேரமில்லை சொல்வாரானால் அது ஒரு கட்டுக்கதை, மித். என்ன கட்டுக்கதை? உண்மையான விருப்பமாக இருக்கும், உண்மையாக விரும்புவாரானால் அவர் பேசுவாரானால் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு சர்ச்சுக்கு வர நேரம் இல்லை, மற்ற எல்லாவற்றுக்கும் எனக்கு நேரம் இருக்கிறது. இதன் பொருள் என்ன? உனக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் அது முன்னுரிமை இல்லை, சேவை செய்ய வேண்டும் எண்ணம் இல்லை என்று நாம் அதிலே நாம் புரிந்துக்கலாம். உனக்கு தேவன் முக்கியம் என்று சொன்னால், பணி செய்வது முக்கியம் என்று நீ நினைத்தால் உனக்கு நேரம் இருக்கும். ஒரு மனைவியோடு பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் கனவு இருக்குமானால் அப்போது நேரம் நிச்சயமாக நேரத்தை ஒதுக்க முடியும். வாலிப ஆண்கள் மட்டும் என்ன செய்யலாம்? உங்கள் நேரங்களை நீங்கள் கூடி ஜெபம் பண்ணலாம். பெண்கள் ஜெபம் பண்ணலாம், மாலையில் ஜெபம் பண்ணலாம். சில காரியங்களை பார்க்கும்போது நாம் ஏன் சேவை செய்யவில்லை? ரீசன் why don't we serve? நாம் சொல்லுகிற காரணம் என்ன? என்னால் பணி செய்ய முடியல, சேவை செய்ய முடியல, உதவி செய்ய முடியல. நாம் சொல்கிற காரியம் என்ன? எனக்கு நேரம் இல்லை, லேக் ஆஃப் டைம். எனக்கு திறமை இல்லை, லேக் ஆஃப் டேலண்ட். எனக்கு வாய்ப்பு இல்லை, லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அறியாமை, இக்னரன்ஸ். இப்படி என்ன செய்கிறோம்? எனக்கு நேரமே இல்லை என்று நாம் பலவிதமான சாக்கு போக சொல்கிறோம். எனக்கு இதில் திறமை இல்லை, அதில் திறமை இல்லைன்ட்டு நமக்குள்ள இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வர நமக்கு அந்த தைரியம் இல்லை. வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவோம். வாய்ப்பை நாம் தேடி போகணும். வாய்ப்பு நம்மை தேடி வராது, நாம் தான் வாய்ப்பை தேடி போகணும். அதாவது நாம் ஆண்டவருக்கு நாம் பணி செய்ய வேண்டுமானால் வாய்ப்புகளை தேடி போக வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. பவுல் எழுதுகிறார் ரோமர் சபைக்கு, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் 12 முதல். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புக்தி உள்ள ஆராதனை. எப்படி நாம் அவருக்கு சேவை செய்யணுமா? ஆங்கிலத்தில் சர்வ். எப்படி சேவை செய்யணும்? உங்கள் சரீரம் பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமாக ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த சுகத்தில் பலத்தில் ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கு பணி செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. தேவனுடைய இரக்கம் நமக்கு தேவை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய இரக்கம் தயவு நமக்கு இருக்குமானால் அப்போது என்ன செய்யலாம்? நிச்சயமாக தேவனுக்கு பணி செய்யலாம் என்று வேதம் போதிக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுகத்தில் பலத்தில் ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கு நாம் பணி செய்வது மிக மிக முக்கியமான காரியம். மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியுடன் நாம் தேவனுக்கு நாம் சேவை செய்யும் போது அப்போது என்னெல்லாம் நாம் செய்தோமோ செய்து கொண்டிருக்கிறோமோ நாம் செய்கிற காரியங்களுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஒரே போதும் அவர் நல்லவராயிருப்பார். எபேசர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் படிக்கலாம். எபேசர் 2ஆம் அதிகாரம் 8. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்போது என்ன சொல்றோம்? தகுதியற்ற கீழே இருந்த நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்மை ஆண்டவர் கிருபையினாலே
நம் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு, காட்ஸ் கிஃப்ட் என்று வாசிக்கிறோம். நம்மால் வந்ததில் ஆண்டவராக இருக்கிற சிறு கிருபை என்று கிஃப்ட் என்று வாசிக்கிறோம். நாம் நம்மளுடைய வாழ்க்கை தகுதியற்றவனாய் நாம் இருக்கையில் எப்படி நம்ம கொண்டு வந்தாரோ அதே போல நம் ஆண்டவருக்கு நாம் சேவை செய்வதில் எனக்கு எந்த விதமான தகுதி இல்லை என்று நாமே நம்முடைய தகுதியை நாம் குறைக்காமல் ஆண்டவருக்காக ஏதாவது நாம் பணி செய்ய வேண்டும், திருச்சபைக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். புதிய ஏற்பாட்டு நிறுவனம் பக்கம் நினைவுபடுத்தி வாசிக்கிறோம். 9ஆம் வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல சொல்றார். ஒருவரும் பெருமை பாராட்டாமல் அவருக்கு சேவை செய்யணும், சேவையின் வாசிக்கணும். ஒருவரும் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. இது தேவனால் வந்த கிருபை என்று ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை உறுதியாய் பிடித்து அவரோடு கூட நடக்கிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் வேதம் கூறுகிறது. 10ஆம் வசனம் சொல்கிறது, ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியை எதற்காக ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார், நம்ம அழைத்தார், மகனாக மகளாக மாற்றினார்? நற்கிரியை, டூ குட் திங், நல்ல பணிகளை செய்யும்படியாக சேவை செய்வதற்காக தான் ஆண்டு கொண்டு வந்தார். கிறிஸ்து நமக்குள் இருப்பாரானால், கிறிஸ்துவராக நம்ம இருப்போமானால், கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல திருச்சபைக்கு மட்டுமல்ல அநேக காரியங்களுக்கு நாம் சேவை செய்கிற மகனாக மகளாக இருக்க முடியும் வேதம் கூறுகிறது. தேவடியே செய்ய இருக்கிறோம். ஆகையால் அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவன் நம்மை அதற்காக நம்ம அழைத்தார். இப்படியாக பணி செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும், அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்தார். இப்படி நாம் நடக்க வேண்டும் என்று நம்மை ஆயத்தப்படுத்தினார் வேதம் கூறுகிறது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரோடு கூட நடக்கிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டுமானால் இந்த சேவை மனப்பான்மை நமக்கு தேவை என்று வேதம் போதிக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6:5, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயபக்தியோடு நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடு கூட கீழ்ப்படிந்து மீண்டும் அந்த சர்விங் ஒபீடியன்ஸ், அந்த வேலை செய்கிற காரியங்களை சொல்றார். நீங்கள் எங்கள் கிறிஸ்துவுக்கு எப்படி ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அதே தான் நம்ம வாழ்க்கையில நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும், நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடமா இருந்தாலும், இல்லை படிக்கிற இடமா இருந்தாலும் கூட அங்கே ஏதாவது நீங்கள் ஆண்டோடைய நாமத்துக்காக சேவை செய்யணும், பணி செய்ய வேண்டும் வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். 6ஆம் வசனம், மனுஷனுக்கு பிரியமா இருக்க விரும்புகளை பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகளாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவன் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மீண்டும் சொல்றார், மனுஷனை நாம் பிரியப்படுத்தும்படியாக நாம் சில காரியங்கள் செய்வதை காட்டினோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவுக்கு பிரியப்படுத்தும்படியாக காரியங்களை செய்வோமானால் நாம் செய்கிற காரியமானது மனிதர் பார்க்க வேண்டும், மனுஷன் பார்க்கணும், ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று மனிதனுடைய பாராட்டுக்கு பெரும்படியாக நாம் சேவை செய்வதை காட்டிலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு நாம் செய்கிற காரியங்களை மறைமுகமாய் அவருக்கு நாம் பணி செய்கிற சேவை செய்கிற அந்த காரியங்களை தேவன் பார்க்கும்போது தேவன் வெளியரங்கமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பான்னு வேதம் கூறுகிறது. கொலேசியர் 2 வசனங்களை நாம் படிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம். கொலேசியர் சபைக்கு அப்போது தேவன் சொல்ற காரியம் என்ன? கொலேசியர் சொல்ற அப்படி வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மகளாய் இருக்கிற நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் வேதத்துக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 23, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாய் பலனை கர்த்தராலே நீங்கள் பெறுவென்று அறிந்து நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, ஆங்கிலத்தில் சர்வ் ஹிம், நாம் அவருக்கு சேவை செய்கிறதுனாலே கர்த்தர் மூலமாக பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை, பல வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று வேதம் நாம் கூறுகிறது. 24, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று நாம் செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் என்ன காரியம் செய்தாலும் சபையிலே ஊழியங்களே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் மனுஷருக்காக நாம் செய்யாமல் ஆண்டவராக இருக்கிற இயேசுக்காக செய்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் அப்போது நம்முடைய வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றி தருவார். இன்று பார்க்கும்போது அநேக திருச்சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன? அநேகர் ஆண்டவருக்காக திருச்சபைக்காக சேவை செய்கிற அந்த மனப்பான்மை கொஞ்சமாக குறைந்து போவதை நாம் அங்கே பார்க்கணும். ஏதோ கடமைக்காக
வருகிறோம், இதோ வர வேண்டும் என்பதற்காக ஆலயத்தில் வருகிறோம். அந்த நாட்கள்லாம் பார்க்கும்போது கர்த்தருக்கென்று பணி செய்வாங்க, சபையில் பல விதமான வேலை செய்வாங்க, பணி செய்வாங்க. இப்போது அதை என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் அதை குறைவாக செய்கிறோம். நாம் இதை செய்தால் மற்ற என்ன செய்வார் என்று யோசிக்கிறோம். நாம் செய்கிற காரியங்கள் மற்றொரு பார்வையில் குறைவாய் காணப்பட்டால் கூட ஆண்டவருக்கென்று திருச்சபைக்கென்று நீங்கள் சேவை செய்கிற மகனாய் மகளாக இருப்பீரானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஆண்டில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், மிக மிக முக்கியமான தீர்மானம், மகிழ்ச்சியுடனே தேவனுக்கு சேவை செய்யுங்கள். சர்வ் தி லார்ட். அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரமைக்கட்டும், ஆசீர்வதி. ஆமென். God bless you. Take care.